பார்வதிக்காக தான் அப்படின்னு அவர் இப்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோலயும் பார்வதியை வச்சு தாங்க வருது. ஆக மொத்தத்துல 3 ப்ரோமோவும் பார்வதிக்காக ஒதுக்கிட்டாங்க போல. இந்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணோன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அது மூலியமா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் கூட பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. சரி, இப்போ நம்ம மேட்ருக்குள்ள வந்துடலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பார்வதி ஒரு 3 பேர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கமருதீன், திவாகர், கலையரசன், இவங்கெல்லாம் டீமா மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது இப்ப பண்ற டாஸ்க்ல டீமா மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல. விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, இந்த வினோத் என்ன பண்றாருன்னா, என்னால் தான் 5 ஓட்டு வந்துருச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் 5 ஓட்டு அவருக்கு வந்துருச்சுன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கமருதீனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அது வினோத்தோட காதலியே கேட்டது. பார்வதி என்கிட்ட இந்த வேலை வேணாம், பார்வதி மத்த யார்கிட்டயாவது இந்த விஷயத்த வச்சுக்கோ, என்கிட்ட இந்த விஷயத்த வச்சுக்காத, என்னை பத்தி பேசினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது என்னை பத்தி பின்னாடி பேசாதன்னு சொல்றாரு. ஆனா அவர் பக்கத்துல இருக்கிறது தெரிஞ்சுதான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பின்னாடி பேசாதன்ற மாதிரி சொல்றாரு. என்னை பத்தி பேசவே பேசாதன்னு சொல்றாரு. அதுக்கு பதிலுக்கு இவங்க இருக்காங்கல்ல, என்ன பேசாதன்னுலாம் நீங்க சொல்லக்கூடாது, நான் எதை பத்தினாலும் யாரை பத்தினாலும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி பேசுறாங்க. இது ரிலேட்டடா 2 பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. கமருதீன் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பிரச்சனை என்ன தெரியுமாங்க, கானா வினோத் எல்லாருமே நாமினேட் பண்ணி நாமினேஷன்ல இவரை வர வச்சிட்டாங்கல்ல, அதுல செம்ம அப்செட்ல இருக்காரு. நேத்து அவர் நாமினேட் ஆனதுல இருந்தே ரொம்ப அப்செட்டா இருக்காரு. லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தியே தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பார்வதிக்காகவும் கமருதீனுக்காகவும் உள்ள போனோம்ல, அதனால தான் வீட்டில் கெட்ட பேர் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறாரு. உண்மை அது கிடையாது. நீங்க திவாகரை பயங்கரமா நோண்டிட்டு இருந்தீங்க. அதாவது திவாகரை நீங்க ஜாலியா ஃபன் பண்றதை எல்லாருமே ரசிக்க தான் செஞ்சாங்க. நீங்க என்னைக்கு திவாகரை ஓவரா நோண்டினீங்களோ அதுதான் பிரச்சனை. ஏன்னா திவாகர் உங்களை நோண்டல, நீங்க திவாகரை நோண்டுறீங்க, திவாகர் உங்களை திட்டுறாரு, நீங்க பதிலுக்கு திட்டுறீங்க. இப்படிதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஆனா யாரு முதல்ல நோண்டதுன்னு பார்த்தா அது எப்பவுமே வினோத் தான். எதுல இருந்து தெரியுமா கிளியர் ஆயிடுச்சு, விஜய் சேதுபதி பேசி பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறம் திவாகர் அமைதியா போக தான் நினைக்கிறாரு. இவர் தான் குறுக்க போயிட்டு இருக்காரு. ஸோ வினோத் அப்படி பண்ணி ரூடா சில வார்த்தைகளை விட்டதுனால தான் எல்லாருமே இவர் மேல அப்செட்டா இருக்காங்க, இவரை நாமினேட் பண்ணாங்க. மற்றபடி பார்வதிக்கு இவர் சப்போர்ட் பண்ணாரு, கமருதீனுக்கு இவர் சப்போர்ட் பண்ணாரு, அதனால கார்னர் பண்ணணுன்றதுக்கெல்லாம் கிடையாது. மொதல் விஷயம், ஏறக்குறைய வீட்டில் இருக்க ஒரு 6 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருச்சு. அதனால அந்த 5 பேரை சூஸ் பண்ண முடியாது. இருக்கிற ஆப்ஷன்ல இவங்கெல்லாம் இருந்தாங்க, இவங்களெல்லாம் வர வச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா கானா வினோத் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, தேவையில்லாம இந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னா அவரோட மனசுக்குள்ள உண்மையிலேயே இருக்குங்க. அதை பத்தி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு போல. அது பார்வதி காதுக்கு கேட்டிருக்கு. இதனாலதான் பார்வதிக்கும் இவருக்கும் முட்டிக்குச்சு. ஸோ பார்வதி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரா, பேசிட்டு இருக்கும்போது பார்வதியும் இதை கேட்கறாங்க. அதாவது நீங்க மற்றவங்க கிட்ட என்னால் தான் நாமினேஷன்ல வந்தேன், என்னால் தான் 5 ஓட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் 5 ஓட்டு கிடைச்சிருச்சு, 5 ஓட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்கல்ல, அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வினோத் கிட்ட ஒரு சாலிடான பதில் இல்ல. அதாவது வினோத் உள்ளுக்குள்ள நினைக்கிறது என்னன்னா, பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் ஓட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனா அதை வெளியே சொல்லவும் தயங்குறாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, பார்வதி கூட சேர்ந்ததுனால ஓட்டு போல, நீங்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க. அதாவது உங்களை யாரடா தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்களாம் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க, தேர்ந்தெடுத்தாங்க. இதை தாண்டி நீங்க திவாகர் கூட பேசும்போது கொஞ்சம் நீங்க திட்டுற மாதிரிலாம் பேசுனீங்க. திவாகர் பக்கம் தான் நியாயம் இருக்கிறதா நிறைய பேர் வீட்டில் நினைச்சிருக்காங்க. அதனால வினோத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா திவாகர் யாருமே செலக்ட் பண்ணல. திவாகரை நாமினேட் பண்ணோம்னா பண்ணலாம், ஆனா திவாகரை யாருமே நாமினேட் பண்ணல. திவாகருக்கு ஒரு ஓட்டு கூட வரலையா, இல்ல ஒரு ஓட்டு 2 ஓட்டு வந்துச்சா தெரியல, அவர் நாமினேஷனுக்குள்ள வரல. அப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கும் திவாகருக்கும் சண்டை நடந்தது. விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணும் போதே உங்க மேலதான் பெரிய தப்புன்ற மாதிரி தான் ஏறக்குறைய விஜய் சேதுபதியும் சொன்னாரு. வீட்டில் இருக்கவங்களோட மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கு. அதனால தான் நீங்க நாமினேஷனுக்குள்ள வந்தீங்க. அதை இவர் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான், விஜய் பார்வதி கூட யாருமே டிராவல் பண்றது கஷ்டங்க. திவாகர்லாம் சொல்ல போனா 3 வாரம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி டிராவல் பண்ணிட்டாரு. அவங்க பண்ற நிறைய விஷயங்களை பொறுத்து போய் தான் அவர் பண்ணாரு. ஸோ விஜய் பார்வதி அவங்கள பத்தி தான் யோசிப்பாங்க. அவங்கெல்லாம் மற்றவங்க கூட டிராவல் பண்றது கஷ்டம். அதனால தான் கானா வினோத் கூட சண்டை ஏற்பட்டுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.